அக்கா பேப்பர். அக்கா பழைய பாக்கி எப்போ தரீங்க? ஒரு வாரம் கழிச்சு தரோம்ப்பா. தம்பி நீ வர வேண்டாம்ப்பா, நானே ஃபோன் பண்ணுறேன், வந்து வாங்கிக்கோ. சரிங்கக்கா. வெட்டி செலவு வேண்டான்னா கேட்குறதே இல்லை. ஊர்க்கதையை தெரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதில் இங்கிலீஷ் பேப்பர் வேற. ஊரில் என்ன நடக்குன்னு தெரியணும்ல. நம்ம பிள்ளை வேற டாக்டருக்கு படிக்க போறா. 4 வார்த்தை இங்கிலீஷில் தெரியண்டாமா? எப்போ பாரு எதாவது சொல்லி வாயை அடைச்சிருங்க. காலையிலேயே தொடங்கிட்டியா? நான் போய் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வரேன். ஐயா வணக்கங்க. யார நீ? என்ன வேணும்? கொஞ்சம் வட்டிக்கு பணம் வேணும் ஐயா. வட்டியா? என்ன வட்டி? கந்து வட்டியா? கந்து வட்டியா? உனக்கு தெரியாதா? 4 வட்டி, வார வட்டி, மாத வட்டி, ஸ்பீடு வட்டி, மின்னல் வட்டி. இதில் உனக்கு என்ன வேணும்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுயா. பார்க்க நல்லவனா இருக்க, நீ மீட்ரு வட்டி எடுத்துக்கோ. எவ்வளோ வேணும்? 1 லட்சம் ஐயா. டேய் கபாலி, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. இந்தா கை நாட்டை போடு. ஐயா அந்த 10,000 ஐயா. முதல் வட்டி 10,000 கட்டிட்ட, போயிட்டு வா. முதல்ல அந்த கடனை கட்டி முடிங்க. எவ்வளோ கட்டினாலும் அந்த கடன் தீரவே மாட்டேங்குதுடி. கையேந்தின ஒரே காரணத்துக்காக கைகட்டி நிக்கிறாங்க. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? மாமி ஏன் இல்ல, மாட்டுக்கே நீதி கொடுத்த தமிழ் மண்ணு மாமி. நம்ம பிரச்சனையை கண்டுக்கிறாம விட்டுருவாளா? எல்லாம் சேர்ந்து கேட்போம். நான் இருக்கேன். நீ தாண்டா எனக்குனே பிறந்த கடங்காரன். இந்த மொத்தத்துக்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அப்பா போயிட்டு வரேப்பா. இன்னிலேருந்து நீட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சந்தோஷமா போயிட்டு வாமா. நான் வேலைக்கு போய் நம்ம கடை நல்லா அடிச்சிடலாம்ப்பா. நீ நல்லா படிமா, அதுவே போதும். நான் வேலைக்கு போயிட்டு வரேங்க. போயிட்டு வாமா. வட்டி பணம் எங்கடா? ஐயா ஐயா கும்பிட்றீங்க ஐயா, என்கிட்ட பணம் இல்லையா. 1 வாரம் பொறுத்துக்குங்க ஐயா. அண்ணே கொஞ்ச நாளாவே நம்மளாம் பார்த்தா பயம் விட்டு போச்சுண்ணே. இன்னைக்கு யாருன்னு காட்டுறோம். தயவு செஞ்சு பொறுத்துக்குங்க ஐயா. போடுங்கடா எல்லாரையும்.
finishes off in style. A magnificent strike into the crowd. India lift. ஆண்டாள் குறித்த கவிஞர் வைரமுத்துவின் பேச்சுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. கந்து வட்டியால எத்தனையோ பேரோட மானமும் உயிரும் போய் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல சாம்பலாகும் போது தான் அதை நம்ம திரும்பி பார்க்குறோம். அதுக்காக நம்ம கவலைப்பட்டோம், அழுதோம். ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்கலை. காரணம், ஊடகம் காட்டுற வழி வீதியில் நம்ம பார்க்குற பிரச்சனையை மழுங்கடிச்சு மறக்கடிக்குது. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு போராட்டமும் தமிழ் மண்ணில் ஜெயிக்கல. காரணம், ஊடகம் காட்டுற தப்பான பாதை. அனிதா செத்தப்ப போராட நினைச்சாலும் ஜிமிக்கி கமல் சாவை மறக்க வச்சு ரசிக்க வச்சிச்சு. கதிராமங்கலம் பத்தி ஊரே பேசினப்ப பிக் பாஸ் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. ஜிஎஸ்டி வேண்டான்னு சொன்ன மனுஷங்க ஓவிய ஆர்மி வேணும்னு சொன்னாங்க. கீழடி ஆராய்ச்சி தமிழன் பெருமை பேசுன்னு தெரிஞ்சோன மாட்டுக்கறி பிரச்சனை உள்ள நுழைஞ்சது. அதை விட விசால் பேச்சு, எச் ராஜா பேச்சு, தமிழிச பேச்சு, டிடிவி தினகரன் பேச்சு, ஏன் நித்யானந்த சீடத்திக பேசுகிற கெட்ட வார்த்தை பேச்சுன்னு மீம்ஸ் போட்டு காட்டுற மீடியா நமக்கு நெடுவாசல் பிரச்சனையை காட்டல, விவசாயிகளோட வழியை காட்டல, ஓகி புயல்ல அழிஞ்ச குடும்பத்தை காட்டல, பஸ் டிக்கெட்டு ஏறினால நடக்க தொடங்கின மக்களை காட்டல. இப்படி சமூக பிரச்சனை வரும்போது ஊடகம் நம்மளை நல்லா ஏமாற்றும். ஏன்னா நமக்கு இருக்க நோய் மறதி.